Taste the Daily. கோவையில் ஜனநாயக வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கடும் கண்டனம் தெரிவித்தார். கோவை புதூர் விளையாட்டு மைதானத்தில் கட்டிடங்கள் கட்ட திமுக அரசு தனியாருக்கு ஒப்பந்தம் இடப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் மற்றும் பொதுமக்களை விடிய அரசின் ஏவல் துறை அராஜகமாக கைது செய்தது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் சந்தித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை புதூர் விளையாட்டு மைதானத்தை பணம் சம்பாதிக்கும் நோக்குடன் தனியாருக்கு ஒப்பந்தம் இடுவதாக திமுக அரசு அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் ஜனநாயக முறையில் அனுமதியுடன் போராடியவர்களை கைது செய்ததற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். நீண்ட காலமாக விளையாட்டு மைதானம் அங்கே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த மைதானத்தை இப்பொழுது திமுக அரசு ஏலம் விட்டிருக்கிறது. அந்த இடத்தை இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விற்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு திமுக அரசு வந்திருக்கிறது. மிக கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய இந்த செயல். இதுக்காக பொதுமக்களும் அதே போல் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கு காலையில் நேற்றே வந்து காவல்துறையிட்ட அனுமதி கேட்டாங்க. அப்போ கோயம்புத்தூரில் அனுமதி இல்லை, இடைநிலை பிரிவில் தான் அனுமதி இருக்குது, அங்கே நீங்கள் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த பகுதியில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி காவல்துறை எந்த இடம் சொன்னாங்களோ அங்கே தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி திமுகவுடைய வற்புறுத்தலால் இன்றைக்கி ஜனநாயக ரீதியாக இன்றைக்கி போராடிய நியாயமான அந்த போராட்டத்தை போராடிய இன்றைக்கி சகோதரர்களை, தாய்மார்களை, அதே போல் இன்றைக்கி பொதுமக்களை கைது செய்து இன்றைக்கி திமுக அரசு இன்றைக்கு கைது செய்திருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மரப்பேட்டை கிராமத்தில் பொது கழிப்பிடமின்றி திறந்த வெளியே கழிப்பிடமாக மாறியதால் மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து அதிமுக MLAவும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மழை காரணமாக நகராட்சி நிர்வாகம் கழிப்பிடத்தை மூடியதாகவும் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்காக அதனை திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கள்ள ஓட்டு போடுவது திமுகவிற்கு கைவந்த கலை என்றும் கள்ள ஓட்டு இல்லாவிட்டால் திமுகவின் சாயம் வெளுத்துவிடும் என்றும் அவர் விமர்சித்தார். கையில் தடவர மையை அவர்கள் உடனடியாக சுத்தம் செய்து கொள்வதற்கு மேஜிக் வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த ஓட்டையெல்லாம் நீக்கி ஆச்சுன்னா கள்ள ஓட்டு போட முடியாது. கள்ள ஓட்டு போட முடியாவிட்டால் திமுகவுடைய சாயம் வெளுத்து விடும். எனவே தான் ஸ்டாலின் பதறுகிறார், அலறுகிறார், கூப்பாடு போடுகிறார். உள்ளபடியாக உள்ள ஓட்டுக்கள் உள்ளது உள்ளபடியாக யாருடைய ஓட்டும் பறிபோகாது. நிச்சயமாக இதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாகேஸ்வரத்தில் பாகநிலை முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. திருவிடைமருதூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் திருச்சி R மனோகரன், தஞ்சாவூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் முனைவர் S சத்தியமூர்த்தி, மயிலாடுதுறை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் MCB ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பாக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் உரையாற்றிய அவர், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பது கட்சியின் முழக்கமாக மட்டுமல்லாமல் மக்களின் குரலாக மாறிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களிடையே திமுக ஒரு மாயையை ஏற்படுத்தி வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்தார். கடலூர் திருப்பாதிரிப்புலியூரில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வாக்காளர் திருத்தம், இளம் வாக்காளர்களை சேர்ப்பது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர்.
பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணமாக பட்டுக்கோட்டைக்கு வந்த நிலையில் அப்பகுதியில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் மற்றும் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் CV சேகர் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இதில் மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர், கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு கிழக்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட கழக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஈரா ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். தலைஞாயிறு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலசுப்ரமணியம், மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு, நாகை நகர செயலாளர் கதிரவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட கழக செயலாளர் OS மணியன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற பாடுபட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமை தாங்கி SIR பணிகள் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்களான கழக அமைப்பு செயலாளர் ராஜேந்திரன், அனைத்துலக MGR மன்ற இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர் விஜயவேல் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அடுத்த புத்தூர் ஓடாச்சேரி பகுதியில் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த திரளானோர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான OS மணியன் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த புதிய உறுப்பினர்களை முன்னாள் அமைச்சர் OS மணியன் வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தஞ்சை மண்டல பொருளாளர் திவாகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 18ஆம் வார்டு பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சாலையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். மவுண்ட் பிளசன்ட் பகுதி மற்றும் குளத்தம்மன் கோவில் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த புதிய சாலையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்றிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் ஸ்டெல்லா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டையில் 13,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் மற்றும் போர்வெல்லை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். இதற்கான பணிகள் நிறைவுற்ற நிலையில் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இவற்றை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் திறந்து வைத்தார். இதில் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். SIR பணி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் கல்லுப்பட்டி பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதுடன் SIR குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அத்துடன் குன்னத்தூரில் தனது வாக்காளர் படிவத்தை அலுவலரிடம் வழங்கிய அவர் வாக்காளர்களை விட்டுவிடாமல் கவனமுடன் பணியாற்றுமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட படூரில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் கலந்து கொண்ட இந்த பிரச்சாரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தலைமையில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் S. குமரவேல் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் முட்டுக்காடு பாஸ்கர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக அரசின் உருட்டுகள் மற்றும் திருட்டுகள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் மாவட்ட அம்மா பேரவை தலைவர் தாழம்பூர் தேவசித்தம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த 30 வெட்டியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் வளவனூர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்வது தொடர்பாக விடியா திமுகவினருக்கு பயிற்சி அளிக்க முயன்ற திண்டுக்கல் தாசில்தாரரை முற்றுகையிட்டு அதிமுகவினர் வாக்குவாதம் செய்தனர். சாணார்பட்டி அருகே மேட்டுக்கடை பகுதியில் உள்ள மண்டபத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த படிவங்களை பூர்த்தி செய்வது தொடர்பாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மற்றும் திமுக வாக்குச்சாவடி முகவர்களை வரவழைத்து தாசில்தார் தலைமையில் பயிற்சி அளிக்க முயன்றுள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதி அதிமுக பிரமுகர்கள் திண்டுக்கல் கிழக்கு தாசில்தார் பாண்டியராஜனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளும் திமுகவினருக்கு அரசு அதிகாரிகள் துணை போவதாக குற்றம் சாட்டினர்.